கழிச்சு சண்டே ஸ்பெஷல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப நாளாக சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி வீட்டில் செய்யவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு 5 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிக்கன் கிரேவிக்கு 4 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் தக்காளி தான். ஸோ பிரியாணிக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க மாட்டேன். அது இது சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால 5 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம 3 போட்டோம்னாலே போதும். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து குறைவாக தான் இருக்கணும். ஸோ பிரியாணிக்கு வந்து தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நீட்டு வச்சு கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காயாக இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அதனால் வந்து தக்காளி பழமாகவே இல்லை, கொஞ்சம் அப்படியே காயாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை 5 லவங்கம் போடுறேன், அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம பிரியாணி கொஞ்சமாக தான் செய்யணும், அதனால் பிரியாணி மசாலா கொஞ்சமாக அரைச்சாலே போதும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு போடுறேன். சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறதுனால மிளகு போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்துடலாம். அதான் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நைஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ பாஸ்மதி அரிசி தான் நீங்கள் பயன்படுத்துகிறேன். ஸோ அந்த அரிசி பார்த்தீங்கன்னா பிராண்டெல்லாம் கிடையாது, பிக் பஜாரில் லூஸில் வாங்கினது தான். கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபா. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து 2வது டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த அரிசி 2 டைம் கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நெய் கொஞ்சம் ஊற்றப்போகிறேன். இப்போ இதில் பிரியாணி இலை, அனாசிப்பூ, கொஞ்சமாக மராட்டி முக்கு, அப்புறம் கல்பாசி போட்டுக்கலாம். இது கலர் மாறிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு, அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோம். இப்போ பச்சை மிளகா வந்து நான் 4 போடுறேன். கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே போட்டுக்கோங்க, அது வந்து வெந்துடும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் போடுறேன். பிரியாணி வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறீங்க அப்படின்னாலே போதும். இதில் இப்போ நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால காரம் கம்மியாக போட்டாலே போதும். அது இந்த இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பிரியாணி மசாலா போட்டோன்னே எல்லாம் கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போயே ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஃபீல் கிடைக்குது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஒரு மனம் வருது. இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் போடுற அளவுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு போடுறேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெக் பீஸோடு எடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்காக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு லெக் பீஸ் பிரியாணி. நம்ம பிரியாணிக்கு நான் சிக்கன் கட் பண்ணுவேன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம்னா அந்த குக்கரில் வேக வைக்கிற போது அப்படியே குழஞ்சி போகாமல் இருக்கும். அதனால தான் எவ்வளோ பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இப்போ அப்படியே நல்லா வதக்கி விட்டுறாங்க. அதில் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, 2 கப் அரிசி எடுத்துடலாம், 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ் இருக்குங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். 1 கப்புக்கு 1.5 கப்புங்கிற தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும். அப்படியே குழஞ்சி போகாமல் உதிரியாக வரும் பிரியாணி. அவ்வளோதான். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் அதிக நேரம் கலக்கிட்டே இருக்கக்கூடாது. அரிசி பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். அப்படியே லேசாக கலந்து விட்டிங்கன்னா போதும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்க முடியாது. இப்போவே பார்த்துட்டோம் அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு குறைவாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 தக்காளி போட்டிருக்கோம். அதனால ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுறோம். சாதம் வந்து குழஞ்சி போகாது. அப்படியே ஒன்றோட ஒட்டாமே உதிரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக புதினா இலை அப்படியே மேலே ஆப்பில் தூவி விட்டுறலாம். இந்த பிரியாணி அப்படியே இந்த சைடு இறக்கி வச்சிடலாம். 2 விசில் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து மில்லுலேயே அரைச்சி வாங்கிட்டு வந்த எண்ணெய். இதுக்கு ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, சும்மா கொஞ்சம் தான் தாளிக்கு மட்டும் அளவாக போட்டிங்கன்னா போதும். கருவேப்பிலை எப்பவுமே கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டு செய்யுங்க. நல்லா மனமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் போட்டு இதே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 1 தான் போட்டிருக்கேன். இப்போ 2 எடுத்து வச்சேன். எனக்கு புளிப்பாக வேண்டாம். கொஞ்சம் அப்படியே கிரேவி வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுனால தக்காளி 1 போட்டால் போதும். இது இட்லி தோசைக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 தக்காளியும் போடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே நம்ம வதக்கிற வேண்டியது தான். நான்வெஜ்ஜுக்குலாம் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நம்ம பிரியாணிக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட்டோம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சமாக, உப்பு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடணும். இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காயும் பொட்டுக்களையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நம்ம மீதி இருந்தாலும் நைட் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இந்த சைடு பிரியாணி ரெடி, நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. இது கேஸ் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. பாருங்க நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆஹா, கமகமான வாசனையாக இருக்குது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அப்படியே ஒன்று கூட அரிசி உடையவே இல்லை. நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்யாண விருந்துலையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே இருக்குதுங்க. லெக் பீஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் இப்போ நம்ம லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி, அப்புறம் சூப்பரான சிக்கன் கிரேவி, அப்புறம் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
சிக்கன் பீசஸ்ல எல்லாம் மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி பிரியாணியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த சண்டே ஸ்பெஷலில் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.